பிரைஸ் லார்ட். பிரியமானவர்களே, யோனா புஸ்தகத்திலே 2வது அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை நாம் பார்க்கலாமா? கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், யோனா மீனுக்கு கட்டளையிட்டார், யோனாவை அந்த மீனானது கக்கி போட்டது, கரையிலே கக்கி போட்டது. நாம் பார்க்க வேண்டிய வார்த்தையானது கரையிலே கக்கி விட்டது. பிரியமானவர்களே, நாம் கூட நம்மளுடைய வாழ்விலே அநேக புயல் காற்றினாலும், அநேக சுழல் காற்றினாலும், அநேக பிரச்சனைகளினாலும், அநேக வியாதியினாலும், கடன் பிரச்சனையினாலும், அநேக தேவைகளினாலும் சிக்கிக்கொண்டு நாம் முழித்து கொண்டிருக்கிற வேளையிலே தேவன் நம்மை கரை சேர்ப்பதில் குறியாக இருப்பார். இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்விலே அநேக பிரச்சனைகளோடு நீங்கள் தத்தளிக்கும் படகை போல இருக்கிறீர்களா? ஆண்டவர் உங்களை நிச்சயமாக கரை சேர்ப்பார். அந்த சமுத்திரத்தில் யோனா தூக்கி எறியப்பட்ட பொழுது ஒரு மீனை கொண்டு யோனாவை காப்பாற்றிய தேவன் உங்களது பிரச்சனையின் மத்தியிலும் கூட அவர் எதையாவது ஒரு காரியத்தை செய்து அவர் உங்களை தூக்கி எடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் உங்களை கண்டு கொண்டே இருக்கிறார். அவர் இஸ்ரவேலை காக்கிறவர், ஒருபோதும் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. நீங்கள் பயப்படாதீர்கள், கர்த்தர் உங்களை கரை சேர்ப்பார். இதை நம்புங்கள், ஆண்டவர் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். ஆமீன். ஹேவ் எ நைஸ் டே.